வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான வாயில போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போற பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்த்திருக்கேன். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க இந்த பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பீட்ரூட் அல்வா செய்யறதுக்கு நான் இப்போ 200 கிராம் பீட்ரூட் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு அதை ஃபர்ஸ்ட் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்புறம் இதை மிக்சி ஜார்ல சேர்த்து ரொம்ப ஃபைனா அரைச்சி எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் இதில் தண்ணி சேர்க்குறேன். மீதி தண்ணி ரொம்ப ஃபைனாக அரைச்சப்புறம் இதில் சேர்க்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃபைனாக அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்த அப்புறம் மீதி இருக்கிற தண்ணி இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இதை வடிகட்டி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பேட்சை வடிகட்டி எடுத்தப்பறம் லாஸ்ட் பேட்சை நான் இதை வடிகட்டலைங்க. இதில் அப்படியே தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஃபைனாக தான் அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் பீட்ரூட்டோட டேஸ்ட்டை நமக்கு நல்லா கிடைக்க வேண்டி இதை அப்படியே நான் இதில் சேர்க்குறேன். கூடவே இதில் 2 கப் கட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து இது நல்லா கலந்து விடலாம். தேங்காய் பால் இதுக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் இதில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். 1/2 கப் எடுக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த 3 கப் நம்ம இதில் தண்ணி சேர்க்குறோம். அந்த 3 கப்புக்கு இந்த 1/2 கப்பு கொஞ்சம் கூட எடுக்கிறது கரெக்டான ஒரு அளவு. இதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் எனி ஃப்ளேம் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால இது சட்டுன்னு கட்டி ஆகிரும். கூடவே இதில் நல்ல ஒரு வாசனைக்கு வேண்டி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால இது சட்டு நமக்கு கட்டியாகி கிடைக்குங்க. இந்த மாதிரி இது நல்லா கட்டியான அப்புறம் இதில் நெய் சேர்க்கலாம். மொத்தம் இதில் 6 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 டீஸ்பூன் நெய் இப்போ சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இந்த நெய்யை எல்லாம் இந்த பேட்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ண அப்புறம் கூட இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து இதே நல்லா கலந்து விடலாம். கலந்து கொஞ்சம் நேரம் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணலைன்னா கட்டி ஆகிரும். கலந்து விட்ட அப்புறம் இதை அப்படியே தூக்கி ஊற்றும் போது ஒரு மடிப்பு மாதிரி வரும் பாருங்க. இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைம் லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி இதில் நட்ஸும் சேர்க்கலாம். கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் சேர்க்குறேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்தது தாங்க இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கும் போது இதில் ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப அருமையாகவே இருக்கும். அது இல்லாமல் நம்ம நெய்யும் அதிகமாக சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இனி இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறினப்புறம் இதை பீஸ் போடலாம். அப்படி சூடு ஆறினப்புறம் பீஸ் போட்டால் பீசஸ் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.